वह तुरंत उतर के आनंद से उसे अपने घर ले गया। 7 तलक। ये देखकर सब लोग कुड़कुड़ाकर कहने लगे, वो तो एक पापी मनुष्य के यहाँ जा उतरा है। அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। இன்னைக்கு ரெண்டு மனுஷனை பற்றி நான் பார்க்க போகிறேன். आज दो मनुष्य के बारे में हम देखेंगे। ஒன்று சகேவு, இன்னொன்னு ஆதாம். एक जकाई और दूसरा आदाम। ஒரு மனுஷன் பார்க்க ரொம்ப ஆசைப்படுகிறான். एक व्यक्ति प्रभु को देखने का चाहत रखता है, ஆனா ஆதாமோ பார்க்க பிரியப்படாம ஒளிந்து கொண்டான். लेकिन आदाम उसे देखना नहीं चाहा, वो छुप गया। ஆனா இந்த சகைவனுடைய ஒரு பெரிய ஆசை. एक जकई का बहुत बड़ा इच्छा है, எப்படிப்பட்டவரோ, वो किस प्रकार का है, அது ஒரு பெரிய ஆசையோட தான் பார்க்க போகிறான். और उसे देखने का चाहत से वो जाता है। ஜெபம் பண்ணலாம், प्रार्थना करेंगे। எங்கள் பரிசுத்தமுள்ள இயேசுவுக்கு நன்றி हमारे சொல்லுகிறோம். पवित्र प्रभु यीशु आपको धन्यवाद। இன்றைக்கும் நிறைய பேர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தேடுகிறார்கள். आज भी बहुत सारे लोग यीशु किस प्रकार का है करके देखना ஆனா चाहते हैं, தேடுகிற எல்லாருமே கண்டு கொண்டார்கள். लेकिन देखने वाले हर एक ने उसे पहचान लिया। கண்டு கொண்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு और பெரிய மாற்றம். देखने वाले हर एक के जीवन में एक बहुत बड़ा आशीष, एक இங்க बदलाव है। இருக்கிற நாங்கள் எல்லாருமே உம்மை கண்டு கொண்டோம். और यहाँ पर आए हुए हम हर एक अपने आपको पहचानना है, ஆகவே தான் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். और इसीलिए हम आपके समूह में आए हैं। கர்த்தர் எங்களோடு பேசும். प्रभु आप हमसे बातें कीजिए, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். அந்த சகை வந்து இயேசுவானவர் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. जकई यीशु को देखने का चाहत रखता था। இன்னைக்கு நிறைய பேர் சில ஆட்களை பார்க்க ஆசைப்படுவாங்க. आज भी बहुत सारे लोग कोई बड़े व्यक्ति को देखने का इच्छा करते हैं, ஒன்னு அவங்க பார்த்து ஏதாவது ஒரு நமக்கு ஒரு லாபம் இருக்கணும், और कोई देखकर उसका लाभ हमें होना चाहिए, இல்ல அந்த ஆள் மூலமா ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கணும். या फिर उस व्यक्ति के द्वारा कोई तसल्ली की बातें मिलती है, அப்படி எல்லாம் யாரும் யாரையும் தேட மாட்டாங்க. या फिर कोई किसी को ऐसे व्यर्थ में नहीं ढूंढता। இப்ப இயேசுவானவர் எதனால இந்த மனுஷன் தேடுகிறான்? यीशु को किस लिए ये मनुष्य ढूंढता है? அந்த அவனுடைய ஊரு பாத்தீங்கன்னா அது ஒரு யூதர்களால புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஊர், और उसके नगर के बारे में देखा जाए तो यहूदियों से दूर किया गया एक गांव है। அந்த அந்த எரிகோவை யாரும் மதிக்கிறது இல்ல. उस एरिहो को कोई भी पसंद नहीं करता, ஜனங்கள் எல்லாருமே எரிகோவை பகைக்கிறார். और पूरे लोग उस एरिहो के नगर के लोगों से कुछ तुच्छ जानते हैं, உண்மையிலே அது பாவம் நிறைந்த ஊர் தான், क्योंकि वो पाप से भरा हुआ एक दूर गांव है। ஆனா இந்த மனுஷனும் பாவம் தான், பாவி ये தான். व्यक्ति भी पापी है। ஆனா அந்த கிராமத்துல இயேசு போயிருக்கிறார். उस नगर के अंदर यीशु गया। இயேசுவானவரை பற்றி நமக்கு தெரியும், यीशु के बारे में हम जानते हैं, ஆனா நல்லா நாம் ஆண்டவரை பற்றி தெரியணும். हमको प्रभु के बारे में अच्छे से समझना நம்ம जरूरी है। தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம டென்ஷன் எல்லாம் மாறிடும். अगर हम पहचान लेते हैं तो हमारी सारी चिंता दूर हो जाती நம்முடைய है। பிரயாணத்துல எங்கயாவது போகும்போது நமக்கு ஒரு துணை இருந்தா ஒரு நல்ல சந்தோஷம். हमारे यात्रा में यदि हमारे साथ में कोई चलता है तो हमको बहुत खुशी होती है। நம்ம ஏதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆசீர்வாதம். अगर हम कुछ प्रोग्राम करते हैं उस पे अगर हमारे साथ में कोई मददगार है तो हमको खुशी होती है, ஆகவே இந்த இயேசுவானவர் அப்படிப்பட்டவர் தான். क्योंकि ये यीशु भी इसी प्रकार का है। நிறைய பேர் சொல்றாங்க बहुत- கிருபையுள்ள வார்த்தை எவ்வளவு நல்லா இருந்தது அப்படிங்க. बहुत सारे लोग कहते हैं उसका अनुग्रह की बातें कितना अच्छा है, இன்னொரு இடத்துல சொல்றாங்க ஐயோ அவர் பேசின மாதிரி யாருமே பேசல. और एक जगह पर कहते हैं कि जैसा उसने बातें किया वैसा किसी ने नहीं किया। ரெண்டாவது எல்லாருமே
எல்லாருமே அவருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. और बहुत सारे लोग उसके पास आके बैठ गए। எந்த பாவினாலும் சரி போய் பக்கத்துல உட்கார்ந்து கேட்காங்க. कोई भी पापी क्यों ना हो उसके पास बैठकर उससे बातें करते हैं। அவரை பார்க்கிறதுக்கு சில சிஸ்டம் அனுமதி எல்லாம் இல்ல. और उसे देखने के लिए कोई ऐसे कोई उसको समय लेने की आवश्यकता नहीं थी। ஆனா எல்லாருமே பார்க்க ஆசைப்பட்டாங்க. लेकिन हर एक उसे देखना चाहता ஆனா था। இவரும் பார்க்க போறாரு. ये भी देखने के लिए गया। இவரு பார்க்க போகும்போது பெரிய கூட்டம். ये देखने के समय पर एक बहुत बड़ा झुंड है। நீங்க என்ன நினைக்கிறீங்க எதனால அந்த கூட்டம் வந்திருக்கும்? आपको क्या लगता है कि किस लिए वो झुंड होगा? இயேசுவானவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் என்ன நடந்தது? और यीशु जहां पर भी गए वहां पर क्या बातें हुई? பைபிள் சொல்றது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால போனாங்க. बाइबल कहती है कि बहुत बड़ा झुंड उसका पीछा गया। முதலாவது அவருடைய வார்த்தையில ஒரு கிருபை. पहले उसके बातों में एक अनुग्रह। இரண்டாவது அவர் சொல்லுகிறார் இங்க என்ன நடக்கு போய் யோவான்ட்ட சொல்லுங்க அப்படிங்கிறார். और दूसरा वो कहता है यहाँ पर क्या चल रहा है यौवन को जाकर बताओ। என்னெல்லாம் நடந்தது? क्या क्या बातें हुई? குஷ்டரோகிகள் சுகமாதாங்க. कोढ़ी चंगे हो गए பிசாசு வெளியே போகுது. और शैतान बाहर चला गया குருடர்கள் கண் திறக்கப்படுது. और जो अंधे देखने लगे, மரித்தோர் எழுந்திருக்காங்க. मरे हुए जी उठे। இதெல்லாம் அற்புதம். இயேசப்பா எங்க போனாரோ அங்கெல்லாம் நடக்கும். ये सारा अद्भुत यीशु जहां पर भी गया वहां पर चलता था। அதனாலதான் இவ்வளவு திரளான கூட்டம். इसीलिए इतना बड़ा झुंड उसके पीछे है। பாவம் நிறைந்த அந்த கிராமத்துக்கு தேவன் போறதுக்கு ஒரு சரமே இல்ல. அவர் போறார். पाप से भरा हुआ उस नगर में जाने के लिए यीशु को कोई शर्म की बात नहीं हुई क्योंकि वो चलने लगा। அவருடைய திட்டம் என்னன்னா எல்லாரையுமே நான் நேசிக்கிறேன். उसका काम क्या था कि सबसे मैं प्रेम करता हूँ। ஆனா இந்த கூட்டத்துல இந்த மனுஷன் பார்க்க ரொம்ப பிரயாசப்பட்டாரு, பார்க்க கிடைக்கல. ये व्यक्ति बहुत चाहत रखता था लेकिन उसको देखने का मौका नहीं मिला। தாவீது சொல்லுகிறார் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல நீங்க தேடுங்க, நல்லது. दाऊद कहता है कि प्रभु को देखने वाले उस समय पर तुम उसे ढूंढ लो, वो बहुत भला है। உண்மையிலே பார்த்த உடனே என்ன நடக்கும்? उसे देखते ही क्या होगा? ஏசப்பா பார்த்த உடனே என்ன यीशु நடக்கும்? को देखते ही क्या होगा? நம்முடைய டென்ஷன் எல்லாமே மாறிடும். हमारा सारी परेशानियां दूर हो जाती எத்தனை है। பரிசுத்தவான்கள் இயேசுவை சந்திக்கிறாங்க. कितने पवित्र लोग यीशु से मुलाकात करते हैं। எல்லாரும் நிறைய பேர் யாரா இருந்தாலும் சரி कोई भी क्यों ना हो बहुत सारे लोग அப்படியே हैं। தனியா உட்கார்ந்து ஏசப்பா இன்னைக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, बहुत सारे लोग कहते हैं यीशु आप मुझे मदद कीजिए, என்னோட நீ இருங்க, मेरे साथ रहिए, எனக்கு ஆறுதல் தாருங்க. मुझे तसल्ली दीजिए। எல்லாரும் யாரு ஜெபம் பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த அற்புதம் கிடைக்கும். कोई भी प्रार्थना करता है तो उनको वो अद्भुत मिलता है। ஆனா இவனுக்கு அந்த சான்ஸ் கிட்ட போறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. लेकिन इसको उसके नजदीक जाने का मौका नहीं मिला। சரி எப்படியாவது பாத்திரணும் और कैसे ना कैसे उसे देखना है। அப்படின்னு ஒரு காட்டுத்தி மரத்துல ஏறி वैसे वो उस एक अंजीर के पेड़ के ऊपर, एक जंगली अंजीर पे पेड़ पे चढ़ गया। அந்த மரம் ரொம்ப அடர்த்தியா இருக்கும், இலையெல்லாம் நிறைய இருக்கும். और उस पे इतने ज्यादा पत्ता होते हैं तो दिखाई नहीं देता ऊपर से। யாரும் உட்கார்ந்தா கலை தெரியாது. कोई अगर ऊपर बैठा है तो नीचे से हम उसे देख नहीं पाएंगे। அதனாலதான் அவர் கூட தான் போவாரு, நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லி மேல ஏறிட்டார். वो यहीं से जाएगा, उसे मैं यहाँ से देखूंगा करके ऊपर बैठ कर छुप गया। ஆனா உண்மையிலே ஒரு நல்ல பணக்காரன் தான். और एक बहुत बड़ा धनवान था। அவன் ஜனங்களை கொஞ்சம் விலக்கி கூட போய் பார்க்கலாம். वो लोगों को थोड़ा अलग करके भी देख सकता था। இல்ல யார்ட்டயா சொல்லி ஐயா அவரங்க கூப்பிடுங்க நான் கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுக்க வர சொல்லணும்னு கூட சொல்ல முடியும். और वो कह सकता था कि उसे बुलाइए, मैं उसे थोड़ा दान दे के मदद करना चाहता हूँ, उसको मैं देखना भी है। அவன் அந்த பிளான் எல்லாம் பண்ணல. वो कार्य सब नहीं किया। நம்ம தகுதி இல்ல, मैं तो योग्य नहीं, நான் ஒரு பாவி. मैं तो पापी हूँ। சரி அவரை பார்த்தா போதும், उसे देखूंगा तो काफी அந்த है। எண்ணத்துல தான் அவன் மேல போய் உட்கார்ந்து. उस विचार के साथ उसके साथ बैठा। ஆனா இயேசு அங்க வருகிறார். लेकिन यीशु जब आए, ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். हर एक हृदय को प्रभु ध्यान देता है। அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து வராரு. वैसे लोगों को और देखकर प्रभु गया। பைபிள் சொல்லுது தேவனுக்கு ஏற்கிற ஒரு ஆசை என்னது? और प्रभु को चाहने वाली इच्छा क्या है? நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம். एक टूटा हुआ, एक पिसा हुआ मन। யார் அந்த மாதிரி ஒரு ரொம்ப பிரச்சனையில இருக்காங்களோ அப்படிப்பட்ட இடத்துக்கு கர்த்தர் வந்திருக்கார். और जो ऐसे टूटे हुए मन के साथ उसके पास जाते हैं, उसके निकट में यीशु आ जाता है। ஆண்டவர் அந்த இடத்துல வரும்போது நான் நினைக்கிறேன் அதுக்கு அங்க அவர் போக முடியல. और इसीलिए उस जगह पर आने के समय पर वो उसको पार इसीलिए नहीं कर पाया। அந்த மரத்தை பாக்குறாரு. और उस पेड़ को उसने देखा। பார்த்துட்டு பேரை சொல்லி கூப்பிடுறார், லாசரு அதாவது சகைவே நீ கீழே வா, உன் வீட்டுக்கு வரணுங்காரு. और वह उस पेड़ के नीचे खड़े रहकर उसे नाम लेकर बुला लिया, जकई नीचे आजा, मुझे तेरे घर पर आना है। பாவியான மனுஷன். वो तो एक पापी मनुष्य है। எல்லாருக்கும் மத்தியில பாவிதான். सबके नजर में वो पापी है। அவனுக்கும் தெரியுது நான் பாவிதான். उसको भी पता चलता है कि मैं पापी हूँ। ஆனா இவர் காலி பேரை சொல்லிட்டு சொல்றாரு, நீ சீக்கிரமா வா, உன் வீட்டுக்கு நான் வரணும். और वो कहता है तू जल्दी आ, मुझे तेरे घर पे रहना है।
இந்த வார்த்தையை கேட்டோன்னு விறுவிறுன்னு கீழே வந்துட்டான். और ये बातों को सुनकर वो तुरंत उतर कर आया। அவன் இருதயத்துல என்ன நினைச்சிருப்பான்? उसके मन में उसने क्या सोचा होगा? என்ன அருமையான ஆளு, कितना अच्छा आदमी है, என்னைய ஒரு மாதிரி அவமானப்படுத்தவே இல்ல, और मेरा कोई अपमान नहीं किया ஓ, इसने। பாவி கிழவான்னு சொல்லல, उसने ऐसा नहीं कहा कि ये पापी नीचे उतर। என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, उसने मुझे नाम लेकर बुलाया என் வீட்டுல வேற தங்க வராரு. और कहता है कि तेरे घर पे आज ठहरना है। பைபிள் சொல்லு சந்தோஷமா கூட்டிட்டு वो போனான். खुशी से उसे अपने घर ले गया। அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒண்ணும் அவட்ட பேசல, उसके बाद यीशु ने उससे कुछ बातें नहीं இவன் தான் की, பேசுறான். लेकिन ये खुद बताने लगा, ரொம்ப பாவம் செய்திருக்கிறேன், हे प्रभु मैंने बहुत पाप किया ரொம்ப அநியாயம் எல்லாம் பண்ணிட்டேன், और मैंने बहुत अन्याय किया है। அதெல்லாம் நான் திரும்ப செலுத்த वो பிரயாசப்படுகிறேன், सारे बातों को मैं फिर से देना चाहता हूँ। கண்டிப்பா நான் கொடுத்துருவேன் அப்படி. जरूर मैं बुरे काम के सारे धन लौटा दूंगा। உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு तुरंत வந்தது. प्रभु ने कहा इस घर पे आज उद्धार आया है। நான் நினைக்கிறேன் இயேசுவானவர் வெளியே நின்னுட்டு உள்ள போய் அவன் ஜாடு கிட்ட அடிச்சு சுத்தம் பண்ணானா தெரியல, और वो शायद यीशु को बाहर खड़े करके अंदर जाकर झाड़ू लगाकर साफ सफाई करके बुलाया, क्या पता नहीं। இல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிருப்பானா, या खाना उसने बाहर से मंगाया होगा, இல்ல இருக்குது போதும்னு இருப்பாரா. या जो है वो काफी है करके कहा உண்மையில होगा। இயேசுவானவர் அப்படியெல்லாம் யாரையும் நீ அப்படி கொண்டு அதை சாப்பிடலாம் சொல்லிருக்க और முடியாது. यीशु ने ऐसा कहा ही नहीं होगा कि मुझे वो खाना चाहिए, उसी को लेके आकर के नहीं कहा होगा। பாவியான கிராமத்துல एक पापी नगर ஒரு पर, பாவியான மனுஷனுடைய एक வீட்டுக்கு पापी मनुष्य के जीवन में, அவன் ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வீட்டுக்கு போறாரு. वो जहाँ छुप के बैठा था उस पेड़ के ऊपर से प्रभु ने उसे बुलाकर उसके घर पे गया। இதுக்கு ஒரே ஒரு காரணம், அவரை பற்றி அவன் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கான். और ये इसका कारण एक ही है कि ये उसके प्रभु के बारे में सुना है, ஓ, அவர் நல்லவர், वो भला है, அவருடைய வார்த்தையை கேட்டாலே ஒரு ஆசீர்வாதம், और उसके बातों को सुनते ही आशीष है। எங்க வீட்டுக்கு வந்துட்டானே ஒரு ஆசீர்வாதம் मेरे தான். घर पे आएगा तो भी आशीष है, ஆனா வரமாட்டாரு. लेकिन वो नहीं சரி आएगा। பார்த்தா போதும். उसे देखेंगे तो काफी है। உண்மையில பாருங்க, நம்ம எல்லாரையுமே கர்த்தர் சகைவ மரதம் பாக்குறாரு. हम हर एक को प्रभु जकई के समान देखता நம்ம है, வீட்டுக்கு வராரு. हमारे घर पर आता है। நிறைய பேருக்கு தெரியாது நம்ம வீட்டுக்குள்ள நம்மளோட ஏசப்பா இருக்கிறார். बहुत सारे लोगों को पता नहीं यीशु भी हमारे घर पर हमारे संग रहता है। சீசர்ல பார்த்து சொன்னாரு, इस यीशु को देखकर कहा உலகத்தின் முடிவு பரியந்தமும் दुनिया के अंत तक சகல நாட்களிலும் सारे दिन भर நான் உங்களோடு கூட இருப்பேன். मैं तुम्हारे संग रहूंगा। இது எல்லாருக்குமே, ये सारे लोगों के लिए है। நம்மளோட கூட அப்படிதான். हमारे लिए भी ऐसा ही நம்ம है, வீட்டுக்குள்ளே இருப்பார், நம்ம வெளியே போனாலும் இருப்பார். और हमारे घर के अंदर भी रहेगा, घर के बाहर भी रहेगा। இது எல்லாருக்கும் தேவன் அப்படிப்பட்ட வாக்கு கொடுத்திருக்கார். सब लोगों के लिए प्रभु ने ऐसा वाग्दान दिया। நானா தான் அவரை விட்டுட்டு போனோம், ஆனா அவர் நம்மளை விட்டு போக மாட்டார். मैं खुद उसे छोड़कर जा सकता हूँ, लेकिन वो मुझे कभी नहीं छोड़ता। அவருடைய அன்பை பற்றி தெரிஞ்சது ஒரு சிலர் தான். और उसके प्रेम के बारे में जानने वाले थोड़े ही है। இந்த மரியாள் பாருங்க, ஒரு முறை கண்ணீர்னால அவருடைய பாதத்தை கழுவுதா, मरियम आंसू के साथ यीशु के पैर को धोने लगी। வாய் அசையல, उसका मुंह से एक भी शब्द नहीं கண்ணீர் निकला, தான் வருது. केवल आंख से आंसू आए। ஒரு பெரிய பரிமள தைலத்தை வேற போடுதா. और उसने वहां पर एक इत्र भी उसके पैर में डाला। ஆனா என்ன நடக்கு? वहां पर क्या हुआ? அந்த வீட்டுக்காரன் சொல்லுதான், वो घर का व्यक्ति कहता है தீர்க்கதரிசி ये तो भविष्य देखता है, என்ன தொடுகிறது யாருன்னு நல்லா தெரியும், और उसे पता है उसको छूने वाली ये स्त्री कौन है। ஏன் இவரு தள்ளி இருன்னு சொல்லல? क्यों उस स्त्री को वो दूर नहीं करता? உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், तुरंत प्रभु ने कहा சீமோனே, है सीमोन, ரெண்டு பேரும் கடன் பட்டாங்க. दो लोग उधार पाए हैं। ஒருவன் நிறைய கடன் பட்டான், ஒருவன் குறைய கடன் एक பட்டான். व्यक्ति के ऊपर ज्यादा उधार था और दूसरे के ऊपर कम उधार ஆனா था। அந்த ரெண்டு பேரையுமே அந்த எஜமான் மன்னிச்சிட்டாரு. ये दोनों व्यक्ति को वो अमीर व्यक्ति ने माफ कर दिया उनकी उधारी को, கொஞ்சம் குறை உள்ளவனே மன்னிச்சிட்டாரு, और थोड़े कमी गट्टी वाले को भी क्षमा किया, நிறைய கடன் வாங்கினவனே மன்னிச்சிட்டாரு. जारा उधार पे रखे हुए उस व्यक्ति को भी क्षमा ஆனா किया। ரெண்டு பேர்ல யார் ரொம்ப அன்பா இருப்பா? और दोनों में से कौन उससे ज्यादा प्रेम रखेगा? சீமோன் சொல்ல, ஆண்டவரே யாருக்கு ரொம்ப கடன் மன்னிச்சதோ அவன்தான். प्रभु सीमोन कहने लगा जिसको ज्यादा जो उधार माफ किया गया है वही ज्यादा प्रेम करेगा। உடனே சொல்றாரு, நான் உன்னையும் மன்னிச்சிட்டேன், और प्रभु ने कहा मैंने तुझे भी क्षमा किया, ஆனா இவளையும் நான் ரொம்ப மன்னிச்சிட்டேன். मैं इसको भी बहुत क्षमा किया। அவளால சொல்லவே முடியல, उसे कह नहीं पा रही है, அந்த அன்பை கண்ணீர்னால சொல்லுதா. और उस प्रेम को आंसू के साथ कहती है। நான் மன்னிச்சதை அவளால வாயினால சொல்லவே முடியல. और मैं जो माफ किया उससे वो अपने शब्दों से बता नहीं
नहीं पा रही அவளுக்கு है, வார்த்தை இல்ல, उसके लिए कोई शब्द है ही नहीं, அதனால தான் கண்ணீர் விடுதாப்பா. इसीलिए वो आंसू बहा रही है। ரொம்ப அன்பு கூர்ந்தாளே. बहुत प्रेम किया उसने। இது ஒரு பெரிய மாற்றம் தான். ये बहुत बड़ा बदलाव இத போல है। நிறைய நடந்திருக்கும். ऐसे भी बहुत हुए होंगे। ஆனா இத அப்படியே வச்சிட்டு நீங்க ஏதேன் தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா ऐसे ही रखकर अगर एदेन बगीचे में आते हैं தினமும் தினமும் அந்த பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லலாம். और हर दिन वो पवित्र स्थान कह सकते இது हैं। எரிகோ மாதிரி கிடையாது. ये एरिहो के समान नहीं, இது ஒரு பாரடைஸ். ये एक परदेश है। தேவ பிரசன்னம் இருக்கு. ये प्रभु की प्रशंसा है தேவதூதர்கள் இருக்காங்க. और स्वर्गदूत है அவர் யாரை வேலை ஆவனாலும் செய்யலாம். और वो किसको भी कहे कोई भी काम दे सकता है। எல்லா அதிகாரமும் நிறைந்த மனிதன். सारा अधिकार भरा हुआ मनुष्य। அது ஒரு நல்ல ஊர் தானே, वो நல்ல एक இடம், अच्छा गांव, अच्छा नगर है பரிசுத்த பூமி. और ये पवित्र स्थान है। தினமும் தேவன் வந்து போகிறார். हर दिन प्रभु आकर जाता है। நான் எல்லாரும் யோசிப்பேன், मैं थोड़ा समय सोचने लगा யார் வீடு கட்டினாலுமே ஒரு சின்ன ஹால் வைப்பாங்க. और हर एक व्यक्ति घर बनाते समय एक हॉल रखता है। யாரும் விருந்தாளி வந்தா பாக்குது, कोई घर पे कोई मेहमान आता है तो वो हॉल में बैठकर उनसे बातें करते கொஞ்சம் हैं। பணக்காரங்க நல்ல வசதியா வைப்பாங்க. और थोड़ा धनवान है तो थोड़ा अच्छा सा बड़ा सा वो हॉल रखेंगे வந்தவங்க உட்கார்றதுக்கு நல்ல சோபா வைப்பாங்க. और बैठने के लिए बड़ा सोफा डालेंगे। அந்த ஆள் கொஞ்சம் பெரிய ஆளை கூப்பிட்டாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பெஷலா வச்சிருப்பாங்க. अगर वो और कोई बड़े व्यक्ति को बुलाते हैं तो उनके लिए और अच्छा सा सजा के रखते हैं अपने घर को। கர்த்தர் தினமும் அந்த தோட்டத்துக்கு போறாரு. அவங்க எப்படி நின்னுகிட்டே பேசிருப்பாங்களா, உட்கார்ந்து இருப்பாங்களா? क्या यीशु हर दिन उन्हें मिलने के लिए उस एदेन बगीचे में गया, वो लोग ने कैसे बातें किया होगा? खड़े खड़े बातें किया है कि कहीं बैठे होंगे? கொஞ்ச நேரம் லாந்தி இருப்பாங்க, ஆனா கண்டிப்பா உட்கார்ந்து இருப்பாங்க. थोड़े समय तो चले फिरे रहेंगे लेकिन जरूर बैठे भी होंगे ரெண்டு பேரும் நல்லா பேசிருப்பாங்க. और दोनों अच्छा बात किया ஆனா होगा। நமக்கு ஒண்ணே ஒண்ணுதான் தெரியுது, அந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னாரு, அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. लेकिन हमको सिर्फ यही बात पता चलता है कि वो फल नहीं खाना करके कहा। இல்ல இல்ல, நிறைய காரியத்தை அவன் சொல்லியிருப்பார். जरूर प्रभु ने बहुत सारी बातें उसे बताया होगा। அன்பான வார்த்தையை उसके प्रेम के शब्द பைபிள் சொல்லுது, குளிர்ச்சியான மாலை வேளையில. और वो शाम का एक ठंडा मौसम। ஆனா ஒரு நாள் போகும்போது என்ன நடக்கும் लेकिन அப்படின்னா, एक दिन जाने के समय पर क्या होता है? சகைவே மாதிரி இவன் ஒளிஞ்சுக்கிட்டான். जकई के सामान आदम छुप गया। ஆனா ஆண்டவர் கேக்குறாரு, ஆதாமே ஆதாமே எங்க இருக்கேங்காரு. प्रभु उसको पूछता है, हे आदम तो कहाँ है? அவன்கிட்ட கேக்குறாரு, சகைவன் இறங்கி வானாரு. जकई को तो कहा जकई उतर कर आ जा। அவன் இறங்குனா ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல, அவனா பேசினான். और वो जकई को बुलाया लेकिन उससे कुछ बातें नहीं किया, वो खुद बातें करने लगा। அங்கேயும் அதுதான் நடந்திருக்கணும். यहाँ पर भी यही बातें होनी चाहिए थी। ஆதாமே நீ எங்க இருக்க? हे आदम तो कहाँ है? கண்ணீரோடு, ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், और वो कहना चाहिए था, यीशु मैंने गलत किया, அதனாலதான் ஒளிஞ்சிருக்கேன், मैं इसीलिए छुप कर बैठा हूँ, என்னை மன்னிச்சுக்கங்க. मुझे क्षमा कीजिए। அருமையா பேசிருக்கலாமே. ऐसे बातें कर सकता था ஆனா இவன் சொல்லுதான், நான் ஒளிச்சுக்கிட்டேன் அப்படிங்க. लेकिन ये कहता है, प्रभु मैं छुप गया। அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. और अगले बार उसी बात को அந்த कहता மூணாவது है அதிகாரத்துல तीसरे अध्याय के अंदर। அந்த வார்த்தையை நம்ம கவனிச்சா தெரியும். उस वचन को यदि हम ध्यान देंगे तो அந்த समझ में आएगा। 3:11 அந்த முதல் சென்டென்ஸ் மட்டும் வாசிப்போம். 3:11 में केवल पहला पद पढ़ेंगे। அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இப்ப என்ன நடந்திருக்கு? यहाँ पर क्या हुआ है? ஆண்டவர் சொல்ற, யாருப்பா சொன்னா நீ நிர்வாணின்னு? कौन तुझे कहा कि तू नंगा है? அங்க எத்தனை ஆள் இருக்கு? वहाँ पर कितने लोग हैं? ஆதாம், ஏவாள், தெய்வன். और आदम, हवा और प्रभु यीशु। ஆனா சாத்தானும் இருக்கான். शैतान भी है। ஆனா இவர் ஆளை சொன்ன மாதிரி சொல்ற, யார் எவன் யார்டா உனக்கு சொன்னது நீ लेकिन நிர்வாணின்னு? प्रभु ऐसे पूछता है कि किसने तुझे बताया? वहाँ पर दूसरा और कौन है तुझे बताने वाला? அதுக்கு பிறகு தான் சொல்றாரு, நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்ன செய்தியா? उसके बाद कहता है, क्या जो मैंने मना किया उसे किया तूने? இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா, इस जगह को यदि ठीक से देखे, நான் அந்த வசனத்தை அன்னை கொஞ்சம் தியானிச்சேன். उस वचन को मैंने ध्यान किया। ஆதாமும் ஏவாளும் ஒன்னா போய் அந்த கனியை பார்க்கல. आदम और हवा दोनों साथ में मिलके उस फल को नहीं देखा, ஏவாள் மட்டும்தான் போனா. केवल हवा गई। ஆனா இவன் எவ்வளவு தூரத்துல இருந்தா தெரியல. और ये कितने दूर पर आदम था पता नहीं। சாத்தானோட பேசுகிற வார்த்தை ஏவாளுக்கும் சாத்தானுக்கும் தான் நடக்கு. और हवा के साथ जो बातें हुई वो हवा और शैतान को ही पता चला। இங்கேயும் சிம்பிளா தான் சொல்லிருக்கு. और यहाँ पर उसने धीमे से ஆனா कहा, அதுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்ததுங்கத பைபிள்ல சொல்லல. और उसके बाद क्या क्या बातें हुई ये बाइबल में नहीं लिखी ஆனா गई। ஆண்டவர் சொல்கிறார், लेकिन- உனக்கு எவன் சொன்னா, யார் சொன்னா உனக்கு நீ लेकिन प्रभु நிர்வாணின்னு? कहता है, किसने तुझे बताया कि तू नंगा है? இந்த ஏதோ சொன்னது பிறகு அங்க நடந்திருக்கு. और कुछ कहने के बाद ही ये बातें हुई।
யோவான் 21வது அதிகாரத்துல यूहन्ना का 21वां अध्याय के பேதுரு अंदर சொல்றாரு पतरस कहता है அப்ப உயிரோட வந்துட்டாரு, यीशु जी उठ कर आ गया, அடிக்கடி வாராரு, बार बार आता है நான் உயிரோட இருக்கேன் தொட்டு பாருங்க और அப்படிங்கிறாரு. मैं आता हूँ, अब छू कर देखिए। தொட்டு பார்த்தாச்சு, उसे छू कर देखा நம்ம சாப்பிட்டாரு. और वो अच्छा सा भोजन खाया, ஆனா ஊழியத்தை கூட்டு போலியே. लेकिन सेवकाई में लेकर नहीं गया। நம்ம போனால நமக்கு நல்லா இருக்கும். हम जाएंगे तो अच्छा होगा। ஆனா அவர் பந்தாரு, நல்லா இருக்கலாங்காரு, சமாதானம் போயிட்டாரு. वो आया, उनसे मुलाकात किया, बातें किया, वो चला गया। எனக்கு இது பிடிக்கல, मुझे ये पसंद नहीं। எனக்கு நான் பழைய வேலைக்கு போயிடலாம்னு मैं நினைக்கிறேன். मुझे लगता है कि मैं पुराने काम पर फिर से लौट जाऊं। அன்னைக்கு ராத்திரியே படகு ஏறி மீன் பிடிக்க போயாச்சு. उसी रात को वो मछली पकड़ने के लिए चला गया, ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. लेकिन उन्हें कुछ भी नहीं मिला। நல்ல பழக்கம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான், और बहुत अच्छा सा एक्सपीरियंस वाले हैं, ஆனா ஒண்ணும் கிடைக்கல. कुछ नहीं मिला। ஆனா கடைசி காலையில அப்படி வரும்போது இயேசு கிறிஸ்து தானே தேடி போகிறார். आखिर में एक समय पर वो शाम के समय पर यीशु उन्हें ढूंढ कर जाता है। அவருடைய முதல் கேள்வி, பிள்ளைகளே ஏதாவது இருக்கா சாப்பிட? वो पहला प्रश्न पूछता है, क्या बच्चे कुछ है खाने के लिए? அவங்க சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல. वो कहने लगे, प्रभु मेरे पास कुछ नहीं है। சரி, அந்த பக்கத்துல வலைய போடுங்க. ठीक है, कोई बात नहीं, तुम अपने दूसरी ओर जाल को फेंको। சொல்லுகிறது இயேசு அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. उन्हें ये पता ही नहीं कि यीशु है उनके पास जो कह रहा है ये बातों को। ஏதோ பெரிய ஆளு, ஏதோ நல்ல ஆளு அப்படின்னு சொல்லி தான் போடுறாங்க. उनको लगता है कोई बड़ा व्यक्ति कह रहा है करके डाल देते ஆனா हैं। மீன் நிறைய கிடைச்ச பிறகுதான் ஒரு क्वेश्चन எழும்புது. जब मछली बहुत आ गई तब उन्हें एक सवाल उठा, ஐயோ அது கர்த்தர், अरे वो तो खुदा है, அது நம்ம இயேசு. वो तो यीशु है। உடனே என்ன நடந்தது? तुरंत क्या हुआ? என்ன நடந்தது? तुरंत क्या हुआ? கர்த்தர்னு சொன்ன உடனே என்ன நடந்தது? और प्रभु करके जब कहते ही क्या हुआ? பேதுரு வஸ்திரம் இல்லாதனால தண்ணி உள்ள குதிச்சிட்டாரு. और पतरस वस्त्र नहीं पहना था इसलिए वो पानी के अंदर कूद पड़ा। ஐயோ நிர்வாணமா நிக்கறாரா? क्या वो नंगे में खड़ा है? அரகுறை Dress. क्या उसे छोटे वस्त्र पहने हैं? கர்த்தர்னு சொன்ன உடனே உள்ள குதிச்சிட்டான். लेकिन जब प्रभु करके पहचान लिया तुरंत पानी में कूद पड़ा। இப்போ ஆண்டவரை பார்த்த பிறகுதான் ஒரு ஃபீலிங் வருது. अब प्रभु को देखने के बाद खुद को एक दोषी का एक बात आता பைபிள் है। சொல்லுது வஸ்திரம் இல்ல அதனால விழுந்தான். और बाइबल कहती है कि उसके पास वस्त्र नहीं था, गिर गया पानी में। இது ஏதோ ஒரு ஆளு சொன்ன பிறகு, और वो कोई व्यक्ति कुछ बातों को कहने के बाद, சொல்லலன்னா அதே Dressல தான் இருப்பாரு. अगर नहीं कहा होता तो उसी वस्त्र में होता। இதே போலதான் இசை. ஆதாம் தூரமா இருக்காரு, आदम दूर है ஏவாள் போய் பழத்தை பறிச்சாச்சு, और சாப்பிட்டாச்சு. एवल जाकर उस फल को खा के आ गई। என்ன மாதிரி நடந்ததா? क्या कुछ हुआ? நான் நினைக்க எதுவும் நடந்த மாதிரிலாம் தெரியல. मुझे तो नहीं लगता कुछ बातें हुई है। கட்டளையை மீறிட்டாங்க, और उन्होंने आज्ञा तोड़ दी, சட்டத்தை மீறியாச்சு, और उन्होंने उस आज्ञा को तोड़ பாவ दिया நிலையில வந்தாச்சு. और पाप की परिस्थिति पे आ அந்த गए। பாவம் இன்னும் கிரியை செய்யல, लेकिन पाप अभी तक कार्य नहीं அந்த करता, பாவம் இன்னும் முழுமையா அவங்களுக்கு வரல. वो पाप अभी तक परिपूर्णता में नहीं आया। இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, अब क्या हो रहा है? அந்த கனியை அப்படியே கொண்டு புருஷன்கிட்ட கொடுக்க, वो फल लेकर वो अपने पति को देती है। கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर அவ देखिए। சாப்பிட்ட உடனே வாழ்க்கையிலயோ சரீரத்துல ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருந்தா, और यदि वो फल खाते ही उसके शरीर में या उसके जीवन में कुछ बदलावट तुरंत अगर हुआ होता। பைபிள் சொல்லுது புருஷனும் மனைவியும் ஒரே சரீரம். बाइबल कहती है पति और पत्नी एक ही शरीर का है, ஒருவருக்காக ஒரு ஜீவனை கொடுப்பாங்க. एक दूसरे के लिए वो प्राण भी देते हैं। நமக்கு தெரியும் லூக்கா 16ல அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல கிடக்கான். और लूक 15वां अध्याय में हमने पढ़ा है कि वो धनवान नरक में पड़ा है। அவன் பயங்கரமான இக்கட்ல இருக்கான். वो बहुत बड़े संकट में पड़ा ஒரே है, அக்கினி, वो अग्नि में भरा है, தாகம், प्यासा। மேல பார்க்க அங்க லாசர் சந்தோஷமா இருக்கான். और ऊपर देखता है कि लाजरस खुशी में है, ஓ அங்க இருந்து எனக்கு அது உதவி கிடைக்கும்னு நினைக்கிறான். वहां से मुझे कुछ मदद मिलेगा ஆனா करके, உதவி கிடைக்கல. लेकिन कोई मदद नहीं। ஆபிரகாம் சொல்கிறார் பரதேசில இருந்து, अब्राहम कहता है परदेश से, எப்ப அங்க இருந்து இங்கேயும் வர முடியாது, இங்க இருந்து அங்கேயும் போக முடியாது. ना ही यहाँ से वहां जा सकते, ना ही वहां से यहाँ आ सकते। உடனே அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுதான், तुरंत ये धनवान कहता है 5 பேர் இருக்காங்க, और 5 लोग हैं அவங்களும் என்னைய போலதான் இருக்காங்க, और वो भी मेरे समान हैं। கண்டிப்பா செத்த உடனே இங்க தான் வருவாங்க. जरूर मर जाएंगे तो वो भी यहाँ आ जाएंगे। நான் படுகிற வேதனை என் சகோதரர் படக்கூடாது. मैं जो तकलीफ में हूँ वो मेरे भाई नहीं देखना தயவு செய்து चाहिए। யாரையாவது அனுப்பி சொல்லுங்க, और उन्हें के कोई ना कोई अच्छा संदेश दे के उन्हें बचा लो। ஐயோ சகோதரர் ரொம்ப கஷ்டப்படுதா ஐயா, तुम्हारा அதனால भाई நீங்க மனம் திரும்புங்க, சர்ச்சுக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. और तुम्हारा भाई बहुत तकलीफ पे है, वो मन फिराने दो, वो वहां पर फिर से कलीसिया में जाने दो। சொல்லுங்க எப்படியாது, कैसे न कैसे उसे बताओ। சொல்லலன்னா அங்க தான் வருவாங்க. अगर नहीं बताया गया तो वही भी यहाँ आ நான் जाएंगे। வேதனை படக்கூடாது. मैं जो तकलीफ में हूँ वो तकलीफ पे वो लोग नहीं होने ஒரு चाहिए। சகோதரனுக்கு இந்த எண்ணம் இருந்ததுன்னா கெட்டின மனைவிக்கு எப்படி இருக்கும்?
तेरे भाई को अगर ये विचार है तो पत्नी को कैसा जीवन रहेगा। கண்டிப்பா இவனை விட டபுள் இருக்கும். और जरूर इसके इस भाई से उसकी पत्नी का प्रेम अधिक होता है। பழத்தை சாப்பிட்ட உடனே ஏதோ நடந்திருக்கு ஆனா பக்காவா இல்ல. और फल को खाने के बाद कुछ तो बात हुआ है लेकिन तुरंत कुछ नहीं हुआ। பாவப்பட்டியல்ல வந்தாச்சு. लेकिन पाप के उस परिस्थिति में आ गए। வாழ்க்கையில ஏதோ நடந்த மாதிரி இல்ல. लेकिन जीवन में कोई बदलावट नहीं நடந்திருக்கு, वो हुआ है ஆனா வெளிப்படையா தெரியல. लेकिन दिखावट में नहीं हुआ। எப்படி பேதுருக்கு தெரியல, ஏசப்பா பார்த்த உடனே ஐயோ நான் அங்கன்னு சொன்னது. और जैसे पतरस को पता नहीं चला लेकिन उसे महसूस करने के बाद में वो कहता है कि खुदा है। இப்போ சாத்தான் பேசுகிறான். अब शैतान कहता है நீங்க சட்டத்தை மீறிட்ட, तुमने आज्ञा का उल्लंघन किया। அவன் கொண்டு புருஷனுக்கு கொடுத்த பிறகு और वो उसके पति को खिलाने के बाद ரெண்டு பேரும் தின்ன பிறகுதான் அவன் பேசுதான். और दोनों खाने के बाद ही शैतान बातें करता है। இருவருடைய கண்களும் திறந்தது. और वो दोनों की आंखें खुल गई। அப்படிதான் இருக்கு, ரெண்டு பேருடைய கண்ணும் திறந்தது. वचन में वही लिखा है कि उन दोनों की आंखें खुली। நான் நினைக்கிறேன் பழத்தை சாப்பிட்ட உடனே கண் திறக்கல, और फल को खाते ही उनकी आंखें नहीं खुली। குற்றவாளி தான், दोषी तो हो गए, பாவிதான், पापी हो गए, கண் திறந்த மாதிரி இல்ல. लेकिन आंखें खुली नहीं। இப்ப லூசிபர் பேசுதான். अब वो लूसीफर बातें करता है। நீங்க நம்பி இருக்கிற ஆண்டவர் பொல்லாதவர், तुम्हारा जो खुदा है वो बहुत बुरा है। இப்ப நீ பாவி ஆயிட்ட, अब तो पापी हो गया கிட்டவே போக முடியாது. तो अभी जा ही नहीं सकता அவர் है। பரிசுத்தர், वो पवित्र है। இனிமேல் உன்னை நெருங்கவே விட மாட்டார். अब तुम्हें अपने पास आने नहीं देगा। அலத்தை பாரு, तेरा हालत देखो, நீ निर्वाणिया तू இருக்க. तो नंगा है। இத பார்த்த பிறகுதான் கண்கள் திறக்கப்படும். इसके बाद ही उनकी आंखें खुल गई। அதுக்கு பிறகுதான் இவங்க ஓடி ஒளியுதாங்க. उसके बाद वो जाकर छुपने लगे। என்னெல்லாம் சொன்னாலும் ஆண்டவரை பத்தி தெரியல. जो भी उन्होंने कहा उसको पता नहीं चला। அவர்கிட்ட பேசவே கூடாதுங்க மாதிரி பேசிட்டான். और उससे प्रभु से मिलना ही नहीं चाहिए वैसे परिस्थिति में उन्हें डाल நீங்க दिया। போய் மன்னிப்பு கேட்க கூடாது, நீங்க கிட்ட போக கூடாது, உங்களை ஏத்துக்கிட மாட்டாரு, அவர் பொல்லாத ஆள், அந்த மாதிரி சொல்லிட்டான். और ऐसे बता दिया कि तुम पापी हो, तुम उसके सामने नहीं जा सकते, प्रभु के निकट में तुम जा ही नहीं सकते। யோசிச்சு பாருங்க, சகைவு என்ன நினைச்சான்? जकई ने क्या सोचा? என்னை அவமானப்படுத்த மாட்டாரு, मुझे अपमान नहीं करेगा, அவரை பார்த்தா போதும். उसे देखूंगा तो ஆனா काफी அவர் है। நல்லவர். लेकिन वो भला है। சரி, எப்படின்னு பார்க்கலாம். देखते हैं वो कैसा ஆனா है। இவன் அவரை பார்த்து கூப்பிட்ட உடனே அப்படியே கீழே இறங்கிட்டான். और उसे बुलाकर देखते ही तुरंत उतर गया। ஆனா இவன் ஒளிஞ்சுக்கிட்டான். लेकिन ये तो छुप गया। காரணம் ரெண்டு தான். कारण एक ही है। இவன் காதுல ஏசப்பா பத்தி நல்லா கேட்டிருக்கான். और इसने कानों से यीशु के बारे में भलाई की बातों को सुना। அவர் நல்லவர், वो भला है, ஓ அவர் ரட்சிக்கிறவர், वो उद्धार करता அவர் है, சுகமாக்குவார், वो चंगाई करता அவர் है, யாரையும் தள்ள वो மாட்டார், किसी को दूर नहीं எல்லா करता, பாவியையும் वो சேர்த்துக்கிட்டாரு. पापी को इकट्ठा करता ஆனா है। லூசிபர் சொல்லிருக்கான், அவர் பாவியை சேர்க்க மாட்டாரு, लेकिन लूसीफर कहा है कि पापी से वो दूर रहता உன்னை है, கிட்டே விட மாட்டாரு. तुझे अपने पास नहीं रखेगा। நல்ல பாரு, நீ நிர்வாணியா இருக்க, अच्छे से देख, तू नंगा हो गया, அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு. तेरा जीवन चला गया है। இதைத்தான் பேதர் சொல்லுகிறார், इसी को पतरस कहता है। அழிவுள்ள வித்தினாலே அல்ல, और अविनाशी बीज नाशवान बीज से नहीं, அழியாத வித்தினாலே நீ மறுபடி तो பிறந்திருக்க. अविनाशी बीज से फिर से जन्मा है। யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் கிறிஸ்தவன் ஆவதுக்கு என்ன தியாகம் பண்ணாங்க? आज मसीहा के लोग जो दुनिया में है उन्होंने अपने आप में क्या ऐसा अर्पण किया कि वो मसीह में आ गए। என்ன செய்ததனால அந்த கிறிஸ்டியன் वो ஆயிட்டாங்க. क्या करने के कारण वो मसीह में आ गया। இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் பூரணமா இல்ல, நம்ம கிறிஸ்டியன் அப்படி நினைக்கிறோம். और हम सोचते हैं कि हम परिपूर्ण नहीं है लेकिन हम मसीह के अंदर हैं। ஆனா ஏசப்பா உங்களை பரிபூரணமா தான் பார்க்கறாரு. लेकिन यीशु जब आपको देखता है वो आपको पवित्र और परिपूर्णता में देखता है। என்னைய நம்பிட்டான், उसने मेरे ऊपर भरोसा किया है। அவன் என்ன லப்படா பண்ணான்னு சரி, நான் சிலுவையில் அதை தீர்த்துருவேன். और वो कोई भी गड़बड़ क्यों ना करे, मैं क्रूस पर उसे सब कुछ से छुड़ाऊंगा। அப்படி மனநிலையில ஒரு விசுவாசத்தை நம்ம இருதயத்துல வச்சிட்டாரு. वैसे विचार को उसके मन के अंदर रखी गई। இப்ப நானா சம்பாத்தியம் பண்ணல, அவர் நம்மள சம்பாத்தியம் பண்ணிட்டார். अब मैं खुद करके कुछ बातों को महसूस नहीं किया, प्रभु ने मुझे वो बताया நான் है। தேவ பிள்ளையா மாறுறதுக்கு நான் ஒண்ணும் பிரயாசப்படல. और प्रभु का बच्चे बनने के लिए मैंने कुछ मेहनत की ஒரே नहीं की। ஒண்ணுதான், அவர் நல்லவர், वो एक ही बात है कि वो भला है, என்னை மன்னிப்பாரு, मुझे क्षमा என்னை करेगा, சேர்த்துக்கிடுவாரு, मुझे मिलाएगा, வேற ஒண்ணுமே நான் செய்யல. और कोई बात नहीं है। அப்போ ஒரு அழியாத வார்த்தை என்னை நீதிமானா மாற்றிட்டு. एक अविनाशी बीज मुझे धर्मी बना दिया। இதான் பேதுரு சொல்லுகிறார், यही पतरस कहता है, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, अविनाशी नाशवान बीज से नहीं, அப்படின்னா
தப்பான வார்த்தையில உங்களை தேவன் ரட்சிக்கல, गलत बातों से प्रभु ने तुम्हारा उद्धार नहीं किया, நல்ல வார்த்தையில நீங்க अच्छे ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. बातों के कारण तुम्हारा उद्धार ஜீவ हुआ है, வார்த்தையில நீங்க जीवन ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. के शब्दों से तुम्हारा उद्धार हुआ है, அவர் நல்லவர். वो भला है। பேதுரு சொல்றார், யாரிடத்தில் போவோம்? और पतरस कहता है प्रभु हम किसके पास जाएं, இடத்துல ஜீவ வார்த்தை இருக்குது. क्योंकि जीवन का शब्द तो आप ही के पास அப்ப நம்ம है। எல்லாருக்குமே ஜீவ வார்த்தை காதுல வந்தது, இருதயத்துக்கு போச்சு, நம்பிட்டோம். और हम सबके कानों में वो जीवन का शब्द सुनाई दिया, मन में वो वचन चला गया, हम उसके ऊपर भरोसा किए। ஆனா ஆதாமுக்கு ஏவாளுக்கும் लेकिन आदम और हवा को தப்பான வார்த்தை காதுல போச்சு. गलत शब्दों को शैतान ने उनके कानों में दिया। அவர் நல்லவர் அல்ல, वो भला नहीं है, அவர் உன்னை ஏத்துக்கொள்ள वो மாட்டார். तुम्हें स्वीकार नहीं करेगा, நிர்வாணி, तू नंगा है, குற்றவாளி. तू दोषी है। அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, इसीलिए प्रभु कहता நீ है நிர்வாணின்னு யார் சொன்னா உனக்கு? तुझे किसने बताया कि तू नंगा है। இனி என்ன சொன்னாலும் நடக்காது. அந்த மாதிரி அவன் போதிச்சிட்டான். और उसने ऐसा प्रचार कर दिया कि तुम कुछ भी बताओ तो उसे समझ नहीं आएगा। நம்ம ஏசப்பா என்ன நினைக்கும்? हम यीशु के बारे में क्या समझते हैं? அவர் நல்லவர். वो भला है। நான் எவ்வளவுதான் பின்வாங்கி போனாலும் मैं அவர் कि- என்னை தூக்க मैं பிரியப்படுகிறார். कितना भी पीछे हट जाऊं वो मुझे उठाने के लिए அவருடைய तैयार ஓமானத்தை है। பாருங்க, ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு, மெனக்கெட்டு தேடி போறார். उसका दृष्टांत तो सुनिए, वो एक बेड़ खो गया, उस एक बेड़ को ढूंढने के लिए वो गया, தகப்பனுடைய சொத்தை பூரா அழிச்சிட்டான், ஆனாலும் கட்டி பிடிக்கிறார். और उसके पिता के एक लड़के ने अपने पिता के सब कुछ नाश कर दिया, उसके धन को, फिर भी उसके पिता ने गले मिलाया। தெய்வத்தை பத்தி நான் என்னதான் நினைக்கேன், अब प्रभु के बारे में मैं क्या समझता हूँ? என்னதான் பண்ணாலும் சரி அவர் தகப்பனை போல பாக்குறார். वो कुछ भी क्यों ना करे, वो मुझे पिता के समान ही मेरे लिए அம்மாவை करता போல है, பாக்குறார். वो मुझे माँ के समान संभालता है, அவர் கிருபை அன்பு நிறைந்தவர். वो अनुग्रह और दया से भरा है। கண்டிப்பா அவர்ட்ட உட்கார்ந்தாதான் அந்த வார்த்தை நமக்கு கிடைக்கும். और उसके समूह में बैठेंगे तो उसके शब्द हमें मिलते हैं। தப்பான இடத்துல உட்கார்ந்தோம், தப்பா தான் பேசுவோம். लेकिन गलत जगह पर अगर बैठेंगे तो गलत शब्दों को हम सुनेंगे। அதனால தான் தாவீது சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காத, அவன் கிட்ட உட்காராத. और इसलिए दाऊद कहता है बुराई करने वालों की संगति में न बैठना, उसके साथ में चलना भी नहीं, உன்னுடைய விசுவாசத்தை அவன் குலைச்சிருவான். क्योंकि तेरे विश्वास को वो बिगाड़ देता ஏன்னா है। ஆரம்பத்துல இருந்தே தெய்வத்தை விட்டு பிரிக்கதான் அவன் வேலை. आरंभ से ही प्रभु से दूर करना ही उसका काम है। ஆண்டவர் கேட்கிறார், யார் உன்னை நிர்வாணி சொன்னது? प्रभु कहता है किसने कहा कि तू नंगा है? ஓ, அவன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டானா? क्या उसने ऐसे ऐसे बता दिया तुमको? சரி பரவாயில்ல, कोई बात உன் नहीं, நிர்வாணத்தை நான் மூடுதேன். मैं तेरे नंगेपन को मैं நீ ढपूंगा। குற்றம் செய்ததுனால தோட்டத்தை விட்டு காலி பண்ணி வெளியே तू போ. दोषी है, इसीलिए इस बगीचे से बाहर चला जा। ஆனாலும் அதுக்கு எல்லா நிவாரணத்தை நானே செய்வேன் அப்படிங்கிறார். लेकिन उसके सारे कार्य को जो उसे बचाने के लिए सब कार्य मैं करूंगा। அதுதான் ஏசப்பா செய்திருக்கிறார். यही काम यीशु ने किया। இன்னைக்கு நம்ம நினைக்கணும், ஆதி- ஆதாம் மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. वो आदम के समान हमें नहीं कहना है, சகைவி மாதிரி சொல்லணும். जकई के समान कहना है। என் வீட்டுக்கு வரீங்களா? क्या प्रभु आप मेरे घर पे आएंगे? வாங்க, आप आइए, அப்படியே கூட்டிட்டு போயிடணும். उसे लेकर जाएं। அப்படியே அவன் வீடு எப்படி கிடந்துன்னு தெரியல. उसका घर कैसा था पता नहीं, எவனாவது லஞ்சம் கொடுக்க வந்தானா அதுவும் தெரியாது. क्या कोई उस समय पर उसको पैसे कुछ देने के लिए आया पता नहीं, இல்ல ஏதாவது லஞ்ச பைசாலாம் வச்சிருந்தானா கண்டிப்பா இருக்கும் அவன் வீட்ல. या उसके घर पे बहुत सारे जो रिश्वत के पैसे घर पर पड़े रहेंगे होंगे। ஆனா ஒன்னதான் பார்த்தார் கர்த்தர். लेकिन प्रभु ने केवल एक बात को देखा, சொன்ன உடனே வந்துட்டானே. मैं कहते ही वो उतर गया। இனி நான் என்ன சொன்னாலும் கேட்பான். अब मैं कुछ भी कहूंगा तो वो मेरी बातों को அவர் सुनेगा। சொல்லவே இல்லை, அவனே சொல்லிட்டான். और वो प्रभु ने उसको और कुछ बताया नहीं, बाकी सब उसने कहा। எல்லாத்தையும் நான் அன்னதானம் பண்ணி मैं मेरे पास अनजान में जो बिना मेहनत के कमाए हुए पैसे को मैं लोगों में बांटूंगा, 4 மடங்கு கொடுத்துருவேன். मैं 4 गुना उसे बांट दूंगा। யோவான் ஸ்நானனே சொன்னாரு, यूहन्ना बपतिस्मा देने वाले ने कहा 2 இருந்தா 1 கொடுங்கனாரு. 2 वस्त्र है तो 1 वस्त्र को अनाथों में दे दो। இவர் சொல்றார் 4 மடங்கு நான் கொடுக்க அப்படிங்க. ये कहता है मैं 4 गुना उसे बांटूंगा। எவ்வளவு ஒரு மாற்றத்தை கண்டிட்டான். कितना बड़ा बदलावट को देखा இது है। என்ன சொல்லுது? தேவன் நல்லவர், ये क्या कहता है? प्रभु भला है, ஏசப்பா நல்லவர். यीशु भला है। இன்னைக்கும் அவர் அப்படிதான் இருக்காரு. आज भी वो यीशु ऐसा ही நம்ம है। தான் சில நேரத்துல ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, நம்மளை விட்டு தூரம் போயிட்டாரோ. और हम सोचते हैं कि मैंने ऐसा गलत कर दिया, क्या प्रभु मुझसे दूर चला गया? நம்ம ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே. हर दिन मैं प्रार्थना कर रहा था, आज मैंने प्रार्थना नहीं किया। ஓ, நம்முடைய பலவீனத்துல அறிந்திருக்கிறார். वो हमारे कमजोर को जानता है, அதனால அவர் ஓரம் கட்ட மாட்டார். इसीलिए प्रभु हमसे कभी दूर नहीं होता। நாம அவரை நம்பணும் பாருங்க. हमने जो भरोसा किया उस அது पर, மட்டும்தான் அவர் பார்க்கிறார். केवल उसी बात को वो देखता है। ஆபிரகாம் அப்படிதான் பார்த்தார். अब्राहम को उसने वैसे ही देखा। ஒரு வசனம் வாசிக்கலாம். एक वचन पढ़ेंगे, ரோமர் 5வது அதிகாரம் रोमियो का 5, முதல் வசனம். रोमियो का 5 उसका पहला वचन। இவ்விதமாக
நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். अंतः जब हम विश्वास से धर्मी ठहरे तो अपने प्रभु यीशु मसीह के द्वारा परमेश्वर के साथ मेल रखें. ஒரே ஒரு காரியம்தான், और एक ही बात है, விசுவாசத்தினாலே. विश्वास के द्वारा. அதுவும் நீ இல்ல, ஆபிரகாம் மூலமா அது வருது அப்படிங்கிற. और वो तुम्हारा विश्वास नहीं, अब्राहम के द्वारा तुम्हारे ऊपर आया है. அது நம்ம எல்லாருக்காக எழுதப்பட்டிருக்கு. वो हम हर एक के लिए लिखा இந்த गया. அதிகாரத்துல முழுசும் பாத்தீங்கன்னா, और वो ये वचन में पूरे अगर देखें, பவுல் சொல்றாரு, அவனா இயேசுவா. प्रभु कहता है कि वो है कि यीशु है. அவனுடைய பிரசங்கமா இயேசுனுடைய பிரசங்கமா? उसका प्रचार कि यीशु का प्रचार. அதுல பவர் இருக்கா, இதுல பவர் இருக்கா? उसमें सामर्थ है कि प्रभु के वचन में सामर्थ அது है. எத்தனை பேரை கொன்னுது? वो कितने लोगों को मार दिया, இவர் எத்தனை பேரை எழுப்புதாரு? और ये कितने लोगों को जिलाया. ஐயோ இவர் எப்படிப்பட்ட ஆளு, இத பாரு அத பார்க்காத. और ये कैसा है, प्रभु को देख, तू उसको मत देख. ஒரு மனுஷன் தப்பு பண்ணா எல்லாருக்கும் மேல தண்டனை வந்தது. एक मनुष्य ने पाप किया तो सबके ऊपर दंड आ गया. ஆனா இவர் நல்லதை பண்ணி எல்லாத்தையும் நீதிமான் ஆக்குதாரு. और ये भलाई करके सबको धर्मी बना दिया. பவுல் சொல்றாரு, ஐயோ இவரை பாருங்க, और पौलुस कहता है इसे देखो. அவன் அழுக்காக்குதான், और वो अपने कपड़े को खराब करता ஆனா है, இவர் துவைச்சு புதுசாக்கிருந்தாரு. लेकिन ये उसे धोकर शुद्ध करता है. அதனால இவரை பாரு, लेकिन इसे देख. அவன் எவ்வளவுதான் அழுக்காக்குனாலும் சரி இவர் கழுவிக்கிட்டே இருப்பாரு. और वो कितना भी हमको दोषी ठहराए, ये हमें शुद्ध करता அவர் रहेगा. நல்லவர், वो प्रभु भला है, மிகுந்த அன்புள்ளவர். वो बहुत प्रेम करता है. அதைத்தான் பைபிள் முழுசுமே சொல்லுது. बाइबल पूरा यही बात को बताती கர்த்தர் है. நல்லவர், वो प्रभु भला அவருடைய है, அன்பு முழுசும் எழுதி வச்சிட்டாங்க. और वो अपने प्रेम को बताता அப்ப है. நம்ம கரெக்டா கர்த்தருடைய சமூகத்துல தினமும் கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்துடணும். जरूर प्रभु के समूह में थोड़ा सा समय जरूर बैठना அந்த है. மரியாள மாதிரி பேசாட்டா கூட பரவாயில்ல, அவருடைய பாதத்துல मरियम के समान बातें नहीं भी करे तो कोई बात नहीं, प्रभु के चरणों में बैठ जाना है. அந்த அன்னாள் மாதிரி हन्नाल के समान. வாய் ஏதோ அசையுது, வார்த்தை வரவே இல்லை. उसका जबान हिल रहा था लेकिन कोई शब्द नहीं निकले. போதும், அது போதும். केवल वो काफी है. அவருடைய சமூகத்துல உட்காரணும். उसके समूह में बैठना है, அதுதான் அவருக்கு ஒரு பெரிய ஆசை. और वो ही उसकी इच्छा है. இருதயத்துல விசுவாசிக்கணும், हृदय में विश्वास करना है, வாயினால அறிக்கை செய்யணும். अपने मुंह से कबूल करना है, இதைத்தான் தெய்வம் விரும்புதாரு. और यही प्रभु चाहता அவர் है. தோல்வி உள்ளவர் தெய்வம் அல்ல, தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிறார். वो हरावट का खुदा नहीं, हरावट को जय में बदलता है. தோல்வி அடைந்தவர்களை வெற்றி அடைய செய்கிறவர். और जो हार गए हैं उन्हें वो जय दिलाता ஆனா है. அவன் எல்லாம் बिगाड़ பண்ணிக்கிட்டே இருக்கான். लेकिन ये सब कुछ बिगाड़ रहा ஆனா है. தேவன் எல்லாத்தையும் புதுப்பிக்கிறார். प्रभु सब कुछ नए में बदलता இயேசு है. நல்லவர், यीशु भला है, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாது. वो आज कल युगान युग कभी नहीं बदलता. கர்த்தர் ஸ்தோத்திரம். प्रभु भला है, ஏசப்பா நல்லவர்னு சொல்லலாம். यीशु भला है करके कहेंगे. விசுவாசம் தான் எங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. विश्वास से प्रभु ने हमें स्वीकार किया. ஓ நல்ல தெய்வமே ஸ்தோத்திரம். ओ अच्छे प्रभु आपको धन्यवाद. நம்ம ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना அந்த करेंगे, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். उस प्रभु को धन्यवाद कहेंगे. விசுவாசத்தை மட்டும்தான் கர்த்தர் பார்த்தாரு. केवल विश्वास को प्रभु ने देखा, ஆனால் அவர் கிருபையினால் நம்மை लेकिन ரட்சித்தார். वो अनुग्रह से हमें उद्धार किया है. ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். सब प्रभु को धन्यवाद. எவ்வளவு நன்மை செய்திருக்கிறாரு, कितने भलाई किए हैं, இன்னும் நன்மை செய்வார், और भी भलाई कीजिए. நன்மை செய்வார். भलाई कर இன்னும் நம்ம प्रभु, தேவையெல்லாம் ஏசப்பட சொல்லுவோம். और हमारी जरूरतों को यीशु को कहेंगे. சகேவு வீட்டுக்கு வந்த தெய்வம் நம்ம வீட்டுக்கு வருவார், जक्कई के घर पे आने वाला खुदा हमारे घर पर भी आएगा, நம்மளோடு வருவார், हमारे साथ आएगा. நம்ம வீட்டை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லுவார். और वो कहेगा कि आज इस घर पर उद्धार आया है. ஓ கிருபை அன்பு நிறைந்தவருக்கு वो ஸ்தோத்திரம். अनुग्रह दया से भरा हुआ प्रभु धन्यवाद. ஜெபம் பண்ணுவோம். ஐசக் பிரதர் ஜெபம் हम பண்ணுவோம். प्रार्थना करेंगे, भाई आइसक हमारे बीच में प्रार्थना करेंगे. थैंक यू जीसस. धन्यवाद यीशु. थैंक यू जीसस. थैंक यू जीसस. आमीन जीसस. आमीन. थैंक यू जीसस. आमीन. अपा स्तोत्रम. आमीन. आमीन. Amen. Jesus. Amen. Jesus. Amen. Appa. Stotram. 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 Amen. Jesus. Thank you, Lord. धन्यवाद यीशु. धन्यवाद. Amen. Jesus. Amen. Jesus. Amen.
Amen, Jesus. Amen, Jesus. Amen, Lord. Amen, Jesus. Thank you, Lord. Amen. हाँ प्रभु जी, हाँ प्रभु जी. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen, Jesus. Amen. Amen, Lord. Amen. Amen, Jesus. Stotram. Stotram. Thank you, Jesus. धन्यवाद यीशु. धन्यवाद प्रभु जी. Amen. Amen, Jesus. Amen, Appa. Stotram. Stotram. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen, Jesus. Amen. Amen. Thank you, Jesus. Amen, Lord. धन्यवाद. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Stotram, 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 stotram. Amen, Jesus. Amen, Jesus. Amen. धन्यवाद यीशु, धन्यवाद यीशु, धन्यवाद यीशु, धन्यवाद यीशु, धन्यवाद यीशु. Thank you, Jesus. Amen. Jesus. ना तो बल से ना शक्ति से पर मेरे आत्मा के द्वारा. ना तो बल से ना शक्ति से पर मेरे आत्मा के द्वारा. ये पहाड़ टल जाएगा, ये पहाड़ टल जाएगा, ये पहाड़ टल जाएगा पर मेरे आत्मा के द्वारा. पर मेरे आत्मा के द्वारा. हे मेरे मन यहोवा को धन्य कह, जो कुछ मुझ में है उसके पवित्र नाम को धन्य कह. हे मेरे मन यहोवा को धन्य कह और उसके किसी उपकार को न भूलना. आमीन.